ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. 5 நட்சத்திர ஹோட்டல்ல தன்னுடைய வேட்பாளர்கள் முதலமைச்சருக்கு எதிராக எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர போறாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் தோணுது? ஏமாறுறதுக்கு ஒரு 234 பேர் இருக்கிறான். ஏமாறுறதுக்கா செலவு பண்றதுக்கா? ஏமாறுறதுக்கு செலவு பண்றதுக்குலாம் இல்ல, யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. அப்படியா? நிச்சயம் செலவு பண்ணணும். அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும். ஏன்னா வீணா செலவு பண்ணி கடன்காரன் ஆகி விஜயை நம்பி யாரும் வந்துட்டு போண்டி சும்மா அப்படி நிக்குவாங்க. அவ்வளவுதான். உன்னோட இருந்துட்டான் ஒரு வேட்பாளர் அப்படின்ட்டு வருவாங்க, தெருவா போவாங்க வருவாங்க, அவ்வளவுதான். யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி 5 கோடி செலவு பண்றது. நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் எதுக்கு வச்சிருக்கேன்? இந்த இந்தியால நீங்க எவ்வளவு காலமா அரசியல் இருக்கீங்க, அப்சர்வரா இருக்கிறீங்க, ஜேர்னலிஸ்ட், நானும் அதே மாதிரிதான். எந்த ஒரு கட்சியாவது இந்த இந்தியால, உன்னோட பணக்கார கட்சி தான் பிஜேபி, காங்கிரஸ் எல்லாமே, திமுக உட்பட, யாராவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேட்பாளர் அறிமுக கூட்டம் வச்சிருக்கிறாங்களா? நாம் தமிழர் கூட பொது வெளியில வச்சுதானே மக்கள் அறிவிக்கிறாங்க. ஆமா, நாம் தமிழர் யாரா இருக்கட்டும், ஏன்னா மக்கள் மத்தியில போனோம். அதானே 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கிற அப்படின்னோம்னா, இவருக்கு மக்கள்னாலே அலர்ஜியா இருக்கு. இல்ல, மக்கள்னால அலர்ஜின்றது இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியதா. ஒரு ரசிகர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியணும், நல்லா அழகா இருக்கணும், ஃபுல் லைட்ஸ் எல்லாம் இருக்கணும். நீங்க அங்க பாருங்க, 1 2 3 4 5 6 இதுதான் மைண்ட் ஃபுல்லா. இதேதான் மைண்ட் ஃபுல்லா இருக்கு. சினிமா அந்த ஷூட்டிங்ல அந்த மாதிரி ஒரு கண்ணா எப்படி தெரியணும், ஷர்ட் எப்படி இருக்கணும், இதுதான். அதுதான், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அப்படியே பிரைட்டா இருக்கணும் அந்த இதுல ஸ்பாட். ஏன்னா இவங்க வந்துட்டு எடுத்து அந்த ஃபீடர் வந்துட்டு கொடுக்க போறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்க போறாங்க, எல்லா தொலைக்காட்சிகளும் கொடுக்க போறாங்க. புதிய தலைமுறை, நியூஸ் 18 எல்லாரும் எடுத்துக்கங்கப்பா அப்படி சொல்லிட்டு கொடுக்க போறாங்க. காசும் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து முடிஞ்சு போச்சு. அதுக்குத்தான் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களே ஒழிய வேற ஒண்ணுமே இல்லை. 2வது விஷயம், ஊழலை ஒழிப்புன்னு சொல்றாருல இந்த ஆளு. இப்ப 60 பேருடைய நேர்காணல வந்துட்டு 9ஆம் தேதி பண்ணாரு. அந்த 9ஆம் தேதியில கேட்கப்பட்ட கேள்வி தான், 5 கோடி செலவு பண்ணுவியா? குவாலிபிகேஷனே அதான், 5 கோடி செலவு பண்ணுவியா? அப்ப எளியவர்களின் ஆட்சின்னு சொல்றாரு. அதுதான் எளியவர்களின் ஆட்சி. சொல்ல வேண்டியதுதான். 10 பைசா வாங்க மாட்டோம், 10 பைசா செலவு பண்ண மாட்டோம். 5 கோடி செலவு பண்ணணும்னு ஏன் கேட்டேன்? கட்சிக்கு 2 கோடி தருவியான்னு ஏன் கேட்டேன்? அது இல்லாத ஆட்டையை போடுற அந்த புசி ஆனந்த், அவரு 2 கோடி. உன்னோட புசி ஆனந்த் உன்னோட கட்சியுடைய பொதுச் செயலாளர் உள்ளூர்ல கட்சியினுடைய பொறுப்பாளர்களை போடுறதுக்கு லஞ்சம் வாங்குறான். அதுவும் கட்சிக்காரன் எல்லா சேனலுக்கும் சொல்லியிருக்கிறான். நீ என்ன நடவடிக்கை எடுத்த? ஏன் வேடிக்கை பார்த்த? ஏன்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிறது தான் வந்துட்டு உன்னுடைய கட்சியினுடைய அடிப்படை தொழில, குடிசை தொழில் மாதிரி. அந்த அடிப்புல தான் ஹீரோயிசமே வளருது. அவ்வளவுதான், ஹீரோயிசமே வளருது, அவ்வளவுதான். 2வது ஒரு கல்ட்டு, விஜய் அப்படின்றதே சொல்லிக்கிட்டு, என்னைக்காச்சும் நீ கட்சிக்காரரை சந்திச்சிருக்கிறேன்? இப்ப அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்களை யாரையாவது உனக்கு தெரியுமா? செங்கோட்டையனை விட்டுரு, மற்றபடி எல்லாரும் விட்டுரு. இல்ல, கிடையாது. நாஞ்சில் சம்பத் அந்த மேடையில இல்ல. நாஞ்சில் சம்பத் கேட்கலையா? கட்சி நின்னா ஜெயிக்க மாட்டாரு அவரு. எந்த கட்சியிலுமே நின்னதுல இருக்காரா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீ நிறுத்தணும் இல்ல, மத்தவங்க நிக்கிறாரு நிக்கல, தெரிஞ்ச முகங்களே அவ்வளவுதான். அதுல நிறுத்தலாம் இல்ல நீ அவரை? எதுவுமே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதாங்க, இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு பணம் எல்லாம் வந்துட்டு குவியல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு ஜனம் செலவு பண்றான், வச்சு அரைக்கிறாரு, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஜெயிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்ததுன்னா பெரம்பூர்ல ஏன் நிக்கிற நீ? எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி. ஸ்டாலின் சார் அப்படி நேரம் குளத்தூர் போக வேண்டியதானே? பெரம்பூர், திருவிக நகர், குளத்தூர்ல போட்டு நாமினேஷன் பண்ணு. இன்னொரு தொகுதி அடிக்கணுமா? இதோ இருக்குது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம், அங்க உதயநிதி, அங்க ஒண்ணு போடு. இதை குடும்ப ஆட்சி எதிர்க்கிறல்ல, 2 இடத்துல போட்டு பாரு என்ன ஆகுற அப்படின்ட்டு. மக்கள் உனக்கு போடுறாங்களா, அவங்களுக்கு முடிஞ்சு போயிடுதுல தேர்தல். அப்ப அந்த அளவுக்கு சேஃபா பார்த்துட்டு இருக்கிற, சரி பெரம்பூர்ல நிக்கிற, அந்த இடத்துல உன் கட்சியினுடைய கொடி குச்சி ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அமைப்பு இருக்குதா? எதுவுமே இல்லை. எல்லாம் ஏமாத்து. எல்லாம் இந்த ஊடகத்துல வச்சுக்கிட்டு அந்த பிரம்மாண்டமா காட்டிட்டு அதன் மூலமா மக்களை ஏமாத்தலான்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஸ்ட்ராட்டஜிக் தாட்ஸ் தான் இருக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. ஆமா. அப்புறம் வந்துட்டு தமிழருக்கே வேலை கொடுப்பேன். திருப்பரங்குன்ற பிரச்சனை தமிழனுடைய பிரச்சனை. ஆமா, தமிழருக்கான அதுக்கு வரல.
உன் வேட்பாளர் ஒருத்தனை வந்து திருப்பரங்குன்றத்துல போடுறிய நிர்மல்குமார், அவன் RSS காரன். இல்ல இப்ப அவரு பாஜகவுக்கு வந்துட்டு அந்த தொகுதியை கேட்டும் எடப்பாடி பழனிசாமி தரல. ஆனா நீ நிர்மல்குமார் கொடுத்து அந்த இடத்துல நீ நிர்மல்குமாருக்கு கொடுத்து நிறுத்துற அர்த்தம் புரியுதுங்களா? இது விஜய் கூட தெரியாது, ஆனா நிர்மல்குமாருக்கு தெரியும் தான் அங்க போட்டி போடுறோன்ட்டு. புரியுதுங்களா? நாளைக்கு விஜய் போனி ஆகல அப்படின்னா அவன் அப்படியே போயிடுவான், பிஜேபிக்கு போயிடுவான். ஒரு RSS டச்ல தானே இருப்பாங்க. RSSல ஒருத்தர் இருந்துட்டு வெளியில வந்தாலும் அவன் RSS தான் இருப்பான். அவர் பாருங்க நிறைய பொய் சொல்லுவார் அந்த நிர்மல்குமார். பொதுவாக விஜய புழுகன்னா அதை விட நல்லா பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைஸா பொய் பேசுவாரு. இவ்வளவுதான் உண்மை. சொல்லிட்டு இல்லாம பாரு, நாங்க யாரோடய பேசலாம் பாரு, எல்லாமே அந்த ஆள் தான் பேசுவார். இவரும் ஆழ்த்து அர்ஜுனாவும் அந்த மாதிரியான ஒரு கிளாஸ். நான் என்ன கேட்கறேன்னா, 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவியான்னு கேட்டுவிட்டு இங்க வந்துட்டு உறுதிமொழியா இருக்கிற அப்படின்னோம்னா இது ஏமாத்துறது தானே. அப்போ பின்னாடி வேட்பாளர்களுக்கு வந்துட்டு நிக்கிறானுங்களா, அவங்க அவ்வளவு பேருக்கு தெரியல இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றான் நம்ம தலைவன், நம்மள 5 கோடி நிக்கிறியான்னு கேட்டுட்டு இங்க வந்துட்டு அப்படியே நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு நாங்க 10 பைசா கூட வாங்க மாட்டோம், லஞ்ச ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்தை தருவோம்னு சொல்றான். அப்ப ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதும் உண்மை கிடையாது. இப்ப 234 தொகுதி ஊழல் எதிர்ப்பு அப்படின்னோம்னா நீ வந்துட்டு ஒரு லாட்டரி சீட்டு வியாபாரியினுடைய பணத்துல கட்சி நடத்துவியா? ஆதவ அர்ஜுனா கிட்ட இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான படம் எங்க இருந்து வருது? சாண்டியோக மார்டின் யாரு? அவனுடைய புள்ள ஒரு கட்சி, அவன் பாண்டிச்சேரி. இன்னொரு அவனுடைய பொண்டாட்டி இன்னொரு கட்சி, MLA லால்குடி. நீ இவன் இவங்க இப்ப லீமா ரோஸ் வந்து ஆமா ஆமா திரு லால்குடியில ஆமா 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 அது சேர்ந்தது 2 வாரத்துக்கு முன்னாடி. அதான் கொடுக்குற குத்துட்ட கொடுத்தா இறங்குறது. ஒரு லால்குடியில அதிமுக கட்டமைப்பு இல்லையா? இல்லையா? ஏது ஒருத்தன் கூட இல்லாதனால தானே லீமா ரோஸ். ஆமா, பாவப்பட்ட கட்சி. அதோட அடுத்தபடியா ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர், பேச்சாளர், அதிமுக பத்திரிகையாளர்ல அதிமுக பேச்சாளர், பேசி பேசாத பேச்சு கிடையாது. அவர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி உட்கார்ந்தாரு. உன்னால 10 கோடி செலவு பண்ண முடியுமா? முடியாதுண்ணா. அப்புறம் விட்டுரு, பாத்துக்கலாம், அதுதான் நேர்காணல் முடிஞ்சு போச்சு. ஆனா யாருக்கு கொடுத்தா? லீமா ரோஸ் கொடுத்தாரு. அப்போ நீங்கெல்லாம் யாரு? எல்லாம் ஒண்ணுதான். விஜயா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் நீங்களாம் ஒண்ணுதான். பணம் பணம் பணம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இவர் எதிர்பார்த்தாரு பலரும் கூட்டணிக்கு வருவாங்க, எப்படியாச்சும் துட்டு வரும். சரி, யாரெல்லாம் வேட்பாளர் பாருங்க. ஸ்ரீநாத் சினிமாக்காரன், இவரோட சினிமா நடிச்சவர். அன்புச்செழியன் பினான்சியர், காமெடி நடிகர், அவருடைய பையன் மதுரையில ஒரு வேட்பாளர், பட்டுக்கோட்டை வேட்பாளர், மதுரை ராமநாதபுரம் தற்கொலை எல்லாம் ஆச்சு இல்ல? ஆமா ஆமா, இயக்குனர் பாலா சசிகுமாருடைய தம்பி ஆமா தூக்குமாட்டி செத்தான். அடுத்தபடியா பார்த்தா அப்படின்னா சிவண்ண கூட அண்ணன் அப்படித்தான் சொல்லுவாரு அவரு. ஆமா ஆமா. அப்புறம் நம்ம இவரை பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சங்கரலிங்கம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு சினிமாக்காரன், ப்ரொடியூசர், ஃபைனான்ஸ் ப்ரொடியூசர். அவ்வளவுதான். யாரு இவங்கள? உன் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? என்ன கொள்கைவாதிங்க? விஜயை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் ஏமாற்று, மோசடி. அப்புறம் இன்னொன்னு, தாவைக்கா ஆதரவாளர்களா பலர் விவாதங்களை பேசும்போது திமுக அந்தந்த மாவட்டத்துல பெரும்பான்மை சமூகத்தை நிப்பாட்டுது. வன்னியர்னா வன்னியர், நாடாரு, தஞ்சாவூர்னா அகமுடியர், உசிலம்பட்டினா பிரமலை கிளர், ஆனா நாங்க அப்படி நிப்பாட்ட மாட்டோம்னாரு. இப்ப கரெக்டா திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரமலை கிளரை தான் நிப்பாட்டி இருக்காரு அவரு. 234 சொல்லி அந்தந்த பெரும்பான்மை சமூகத்தை தான் நிப்பாட்டி இருக்காரு, ஆள் பார்த்து தான் நிப்பாட்டி இருக்காரு. இல்ல அது நேச்சுரலா அப்படிதான் நடக்கும். அப்படியே இவங்க சொல்றாங்க. அதான், அது நீங்க மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் முதல் தேர்தலில் யாரை நிறுத்தினாரு? யார் அவரு? மாயத்தேவர். ஆமா, திண்டுக்கல்ல பிரமலை கல்லர் தான் நிப்பாட்ட. பிரமலை கல்லர் மாயத்தேவருடைய அண்ணனை தான் அவர் போயிட்டு அப்ரோச் பண்ணாரு. ஓகே, நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் அதிமுக இல்ல, எம்ஜிஆர் இல்ல அட்வொகேட். மாயத்தேவர் அட்வொகேட், அவருடைய அண்ணன் அட்வொகேட். அவர் தான் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சவர். அவர் தான் அவர் நிறுத்தறதுக்கு போனாரு. ஓகே, அவர் இல்லன்னு உடனே ஒரு மாயத்தேவர் கொடுக்குறாரு. ஆக்சுவலி சேடப்பட்டி முத்தியாக்கு தான் முதல்ல ஆரம்பி சொன்னது. இல்ல இவர் தான் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அப்ப நடந்த நிகழ்வுகளை வந்து ஒருத்தர் ரீகலெக்ட் பண்ணாரு. அதுல இருந்து நான் சொல்றேன், ஐ மேபி ரைட் ஆடுறாங்க, அது வேற. ஆனா பாத்தீங்க, எல்லாருமே பாப்பீங்க. ஏன்னா அந்த அஃபினிட்டி மக்கள் கிட்ட இருக்கும், அப்படிதான் போடுவாங்க. இப்ப ஒருத்த நாட்டுல வைத்தியலிங்க நிக்கிறாரு, அவர் எடுத்து அந்த திருச்சி மேற்குல போடுவியா? அவர் எந்த இடத்துல கிரவுண்ட்ல வேலை செய்யறாரோ அந்த இடத்துல வேட்பாளரை கேட்பாங்க.
அந்த இடத்துல இருக்கிறவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவனா தான் இருப்பான் இல்லையா? தவிர்க்க முடியாது. ரேரா தான். ஆமா, தவிர்க்க முடியாது. அதெல்லாம் ரேரா தான் இருக்கும். அதனால விஜய் பாருங்க, மாற்றன்றதோ தூய்மை அப்படின்றதோ நேர்மை அப்படின்றதோ விஜய் கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா அவங்கள விட உலகத்துல அடிமுட்டால் வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். அவன் நேர்மையாளர் தான் இருந்தான்னா அவன் கட்சி இந்த ரசிகர்கள் வந்துட்டு நான் விஜய்க்கு தங்கச்சியாவும் இருப்போம், அக்காவாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள்லாம் என்னுடைய தோழர்கள், இப்படி எல்லாம் பேசாதீங்க. தமிழருடைய பண்பாட்டுக்கு இப்ப வரையும் அதை மறுக்கலையே அவரு. அது சொல்லவே மாட்டாங்க. அதை என்ஜாய் பண்றாரோ? ஆமா, அவ்வளவுதான். இப்ப சாதாரண ஈகோ சென்ட்ரிக்ங்க. பாருங்க எனக்கு எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்க, என் மேல பைத்தியமா இருக்கிறாங்க. அதுதான் அதை விரும்புறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய கட்சியில இருக்கிறவங்க அட்வைஸ் பண்றான். நீ ஒரு கல்ட்டு, விஜய் சொன்னா எது வேணாலும் செய்வாங்க. அதுல இருந்தா எல்லாமே வருது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஆளு எப்படியாப்பட்டவன் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்தான்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு ஊழல் ஒழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராக வந்துட்டு உறுதிமொழி. எவ்வளவு பெரிய திருடம் பாருங்க. இல்ல, இப்ப இந்த கேண்டிடேட் கான்செப்ட எளியவர்கள், புதியவர்கள், ஊழல் அற்றவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம்னு சொல்றாங்களே. இல்லைங்க, எளியவர்கள் 5 கோடி ரூபாய் செலவு பண்ண சொல்லிட்டு செலவு பண்ணிட்டு எளியவர்கள் என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏ ஆயிட்டாங்க. எளியவன் எம்எல்ஏ ஆயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான்? காசுக்கு செலவு பண்ண காசு என்ன பண்ணுவான்? எங்க எடுப்பான்? கோயம்பேடு மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி ஏலம் விட்டு சம்பாதிப்பானா? சொல்லுங்க, எப்படி சம்பாதிப்பான்? ஊடகத்துல நான் தானே கேட்டேன், எங்க போய் சம்பாதிப்பான்? 5 கோடி ரூபாய் கேட்ட, கட்சிக்கு 2 கோடி ரூபாய் கேட்டல. புஷி ஆனந்துக்கு சொல்றதை வந்து சொல்லக்கூடாது, கொடுங்க. எப்படி செலவு பண்ணுவான்? உன் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்புக்கு போடுறதுக்கே காசு கேட்கிறான் உன்னுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு ஊடகத்துல பரவலா செய்தி வந்தது. நீ விசாரிக்கல. நீ எப்படி ஊழலை ஒழிப்ப? உன்னுடைய படத்துக்கு எப்பாவது டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் வந்து 100 ரூபாய்க்கு பாத்துருக்காங்களா? ரசிகர் படத்தை ஒரு ரசிகம் சொல்ல வரேன், 1500 2000 ரூபாய் குறைஞ்சது. சம்பளம் வாங்கின சினிமா பார்த்தேன் அப்படிலாம் சொல்றவன் எல்லாம் இருக்கான்ல. நீ எப்படி ஊழல் ஒழிப்ப? சொகுசான வாழ்க்கை வாழற யாருமே ஊழலை ஒழிச்சதா சரித்திரமே இல்லை. 2வது விஷயம், கட்சி நடத்துறது யாருடைய பணத்துல நீ கட்சி நடத்துற? அந்த பணம் யாருடையது? அவ்வளவுதான். அதனால மக்களே புரிஞ்சுக்கங்க, இந்த விஜய் முதல்ல ஒரு புழுக, 2வது விஷயம் ஒரு மோசடி பெருவழி, 3வது விஷயம் நாம சொன்னா இந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தற்குறி. அவ்வளவுதான். அப்ப விஜயுடைய இந்த தேர்தலில் 234 தொகுதி நிக்கிறது பெரிய தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்தாது. ஏங்க, அவருடைய ரசிகன் அப்படின்னு இருக்கா இல்லையா? நான் விஜய் ரசிகன் பாட, விஜய்க்காக நான் ஒரு ஓட்டு போடுவோம்பா அப்படின்னு சொல்றான் இல்லையா பிளைண்டா, அவனுடைய ஓட்டு விஜய்க்கு போடுவோம். ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சிந்தனை தான் அவனை வழி நடத்தக்கூடியது. ஒரு நாளும் அவனுடைய சிந்தனையில ஏற்படக்கூடிய வளர்ச்சி தான் அவனுடைய வளர்ச்சி. சிந்தனை வளர்ந்தா தான் ஒரு மனுஷனை வந்துட்டு ஒத்துக்குருவாங்க. அந்த சிந்தனை வளர்ச்சி, அந்த ஆக்டிவிட்டி இல்லாத இடமே கிடையாது படைப்புல. அது ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு விஜய் ரசிகனா இருக்கிறவன் நாளைக்கு ரசிகனா இருக்க மாட்டான். ரசிகன் தான் பரவாயில்ல, ஆனா என்னோட சாய்ஸ் ஒரு கிடையாது சொல்லிட்டு போயிடுவோம். நான் விஜய் படம் இருக்கு நான் பார்ப்பேன், ஆனா ஓட் போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. இப்பவே நிறைய பேர் மாறி இருக்கான், அவன் நிறைய மாறுவான். இப்ப இந்த இடத்துல தான் பண்ண போறாருன்னாங்க, அங்க அப்படியே பிளாக் ஆச்சான ரோடு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சர்வே எடுத்தோம்லாம் சென்னையில விஜய்க்கு அபரிதமான ஆதரவு இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் கூட்டம் கூடி இருக்கணும் அந்த ஹோட்டல் முன்னாடி? கூடிச்சா இல்ல ஏன்? அப்படி இவங்களா பிரயாசப்பட்டு திட்டமிட்டு கூட்டினால் தவிர, அப்படிதான் ஒவ்வொரு முறை கூட்டத்தை ஒரு முறை அவங்க கூட்டம். ஆமா, இவங்க திட்டமிட்டு கூட்டுறதுனால தான் கூடுது, இல்லாட்டி கூடாது. மக்கள் கூட மாட்டாங்க. இப்ப கூட ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள்ல 3/4வாசிக்கும் மேற்பட்டவங்க அன்றாட காய்ச்சிங்க, சாதாரண மக்கள் தான். அவங்களெல்லாம் வந்து நிக்க முடியாது. என்னைக்கு அதாவது புடப்பெருக்காடு தான் ஓடுவான். புஷி ஆனந்தம் சொல்றாரு இல்லையா, வேலையை விட்டு வந்துருவான் தளபதிக்காக, அப்பெல்லாம் யாரும் வர மாட்டான். அப்படி வான்னு சொல்றதே அயோக்கியத்தானா இல்லையா? உன் பொழப்ப கெடுத்து வந்து என்னை வாழ வைன்னு ஒரு தலைவன் சொன்னாங்க. தலைவனா? உன்னை வாழ வைக்க நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றவன் தான் தலைவன். உன் வேலையை விடு, மேனேஜர்கிட்ட கெட்ட பேர் வாங்கு, நாசமா போ, ஆனா என்னை வந்து பாலாபிஷேகம் பண்ணுன்னு பெருமையா அப்படி சொல்லலாம். ஆனா அதை அவனுக்கு பெருமையா வேற சொல்லிக்கிறான். ஆமா,
ஏன்னா அவன் அந்த நிலையில இருந்தா தான் தனக்கு அவன் ஒரு வாக்கு வந்து தனக்கு வந்து சிந்திக்கக்கூடியவனா வரமாட்டான். அந்த ஒரு இது பண்றாங்க. ஆனா வந்து தொடர்ந்து எங்களை அவர் பிரச்சாரம் செய்யவே விடாம முடக்குறாங்கிற இதை சொல்லிட்டே இருக்காங்களே. என்ன கேட்டாலும் ரோடு பள்ளம் தொட்டி போட்டிருக்கோம், வேலை நடக்குதுன்னு எங்க கட்சிக்கு கூட சொல்லிட்டே இருக்கிறாங்க. நேற்றுதான் ஒரு மாசம் ஒரு ரொம்ப தெளிவா விளக்குறாரு. ஸ்வேதா அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்ல போயிட்டு நீ பண்ணிட்டா அப்படின்னோம்னா எல்லா ஏற்பாடு தேர்தல் ஆணையம், அது இவனுக்கு எது தெரியலன்னா, அந்த தாபிகாரனுக்கு எது தெரியலன்னா, தேர்தல்னு ஒண்ணு அறிவிச்ச உடனேயே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகமும் அப்படியே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். எல்லாமே அவங்க தான் நிர்ணயிப்பாங்க, அவங்க தான் எல்லாரும் இருப்பாங்க. கலெக்டர் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவங்க தான். இவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்சி நிர்வாகம் செய்யணும். அவங்களுக்கு பாதுகாப்பா கூடுதல் போலீஸ் படம் அப்படின்னா இவங்க தான் சொல்லுவாங்க, வந்துட்டு இறங்கும். புரியுதுங்களா? சோ அப்படிதான் இது எல்லாமே. சோ தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டை தமிழ்நாடு இருக்கும்போது, மொத்த ஆட்சி நிர்வாகம் இருக்கும்போது, திமுக மாதிரி பழி போறதுல என்ன இருக்குது? முட்டா பயிலுத மனு வேற எடுத்துட்டு போயிட்டு எடுத்து கொடுக்குறாரு நாடு லூசு. செய்வாங்களா யாராவது? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீ சொன்ன அப்படின்னா 48 மணி நேரத்துல கொடுத்துட்டு போறா பர்மிஷனு. இல்லைன்னா இல்ல, இருக்குதுன்னா இருக்குது. நீ கேட்ட இடம் அந்த முல்லை நகர் பஸ் ஸ்டாப் என்ன இடம்? பஸ் ஸ்டாப் 3000 பேர் அங்க சேர முடியுமா? நான் அந்த இடத்துல நின்று பரப்புரை பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? சேர முடியுமா? 3000 பேருக்கு அங்க இடம் இருக்கா? ஏதோ இப்போ மத்தவங்க எல்லாம் இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் தான் பரப்புரை பண்ணுவாரு. ஜனம் சேரும், ஜனம் கலைஞ்சிரும், போயிடுவாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லையா கதை? இவன் 3 மணிக்கு வரேன்ட்டு 8 மணிக்கு எல்லாம் வர்றான். எப்படி தருவாங்க பர்மிஷன்? பிரச்சனை. சரி, எப்படி பெரம்பூர்ல ஜெயிச்சிருவாரா? கிழிச்சிருவாரு. எந்த இடத்துல ஒரு கட்சியினுடைய அமைப்பே இல்லையோ, பெரம்பூர்ல தொழிலாளர்கள் நிறைஞ்ச இடம். அவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாதோ? பொதுவா சிபிஎம் 2 தடவை போட்டா, ஆமா, இவர்தான் சவுந்தரராஜன் ஜெயிச்ச இடம். அதெல்லாம் வந்து எல்லாம் அந்த மாதிரியான மக்கள் நிறைஞ்ச இடம், மிடில் இன்கம் குரூப்பும் நிறைய இருக்கிற இடம். அங்கெல்லாம் இவங்க ஜெயிக்க முடியாது. மிடில் இன்கம் குரூப் எல்லாம் பயக்கத்துக்குலாம் ஆள மாட்டான். குடிசை வாசிகள் அங்க பேர் இருக்கிறாங்க. இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவனுக்கு வந்துட்டு விஜய் கத்திட்டு இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் கத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு பயங்கிட்டு ஒரு தேர்தலில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க திமுக தான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறீங்க. ஆனா அவர் கரெக்டா தன்னுடைய சாதி மதம் பார்த்து தான் நிப்பாட்டி இருக்காரு. கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய பெரம்பூர், கிறிஸ்டின் பிள்ளைமாறு அதிகமா இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குன்னு கரெக்டா அவர் நிப்பாட்டி இருக்காருங்கிறாங்களே. எல்லாம் அதான் பண்ணுவாங்க, இவரும் அதான் பண்றாரு. சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஆமா, அதேதான் இவங்களுக்கும். ஆனா அந்த கிறிஸ்டியனை ஏமாற மாட்டான், அந்த தொழிலாளியை ஏமாற மாட்டான், இயேசு கிறிஸ்துவ ஏமாற மாட்டான். தெளிவா இருக்கலாம். ஆமா, இயேசுவே சொல்லிடுவாரு, ஆபத்தான ஆளு அப்படின்னு. நமக்கு எந்த பிரச்சனையாலும் வரமாட்டான். எவ்வளவு பிரச்சனை கோர்ட்ல இருக்குது விஷயம், அது ஒர்த்து இல்லைன்றானு இயேசு ஏத்துக்குறாரோ? அதான் சொன்ன இயேசு சேர்த்த. இந்த பெரம்பூர்ல வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அதிகம், அதை நம்பி நிக்கிறாருங்கிறாங்க. இல்ல ஏங்க எப்படிங்க கிறிஸ்டின் முஸ்லீம்? அப்படின்னா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் அந்த முட்டா பயிலுங்களா? விவரம் தெரியாதவங்களா? ஏங்க அவங்களுக்கு எல்லாம் அரசியல் நல்லா தெரியுங்க. இவங்க நினைச்சு இவங்க கடை போட்டது, இவங்களோட எய்ம் என்ன? திமுகவை காலி பண்ணணும். டிசிஎம் தலித் கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த ஓட்ட திமுக பிரிச்சு சொன்னா காலி அப்படின்னு ஜெயிச்சாங்களா? அவங்க முடிஞ்சுதா? அவங்களால முடியல. சோ அந்த ஃபார்முலா தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த வேட்பாளர் அறிவிப்பு, இவர் கொடுத்த உறுதிமொழி எதுவுமே தமிழ்நாட்டில் எடுபடாது. திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2லயுமே எடுபடாது. இங்க ஏன் எடுபடாது? 230 நாளே எடுபடாது. ஓகே, பார்ப்போம் விஜயனுடைய இந்த விஷயம் அரசியல் தாக்கம் எந்த அளவுக்கு போகும். இந்த மாதிரி நிறைய கட்சிகள் மாற்றம் 3வது அணின்னு வந்தவங்க எல்லாம் அந்த தேர்தலோட காலியாயிருக்காங்க. அந்த வகையில தான் விஜயம் சேருவாருங்கிறத ஒரு அரசியல் பகுப்பாய்வு மனநிலையில சொல்றீங்க.